Hi friends, welcome to Biology Simplified Tamil. நான் உங்க செந்தில்நாதன். இந்த வீடியோல நம்ம தன்னம்பிக்கை பேட்ச் Chemiosmotic hypothesis photosynthesisல படிக்க போறோம். ரொம்ப ஈஸி, ஆனா கொஞ்சம் நல்லா கவனிக்கணும். அப்பதான் ஈஸியா இருக்கும். ஓகேங்களா? எக்ஸ்பிளைன் பண்றேன் பார்த்துக்கலாம். Let us now try and understand how actually ATP is synthesized in the chloroplast. Chloroplastல ATP actually எப்படி synthesis ஆகுதுங்கறத பார்க்க போறோம். Actually, okay? The chemiosmotic hypothesis has been put forward to explain the mechanism. So ATP எப்படி synthesis ஆக போகுது chloroplastல அப்படிங்கறத explain பண்றது தான் chemiosmotic hypothesis. Like in respiration நம்ம இன்னும் படிக்கல, அடுத்த சாப்டர்ல தான் படிக்க போறோம். Respirationல இருக்க மாதிரியே photosynthesisலயும் ATP synthesis ஆகுது. It is linked to development of proton gradient across membrane. அப்ப respiration and photosynthesis ரெண்டுலயுமே ATP synthesis ஆகிறதுக்கு காரணமா இருக்கிறது proton gradient. Gradientனா என்ன அர்த்தம்? ஒரு இடத்துல ஜாஸ்தியா இருக்கு, ஒரு இடத்துல குறைவா இருக்கு அப்படின்னு அர்த்தம். இங்க புரோட்டான்கள் என்ன? H+ ions. H+ ions. ஹைட்ரஜன் ions தான் நம்ம என்ன சொல்ல போறீங்க? protons னு சொல்ல போறீங்க. Gradient. proton ஒரு இடத்துல ஜாஸ்தியா இருக்கு, இன்னொரு இடத்துல குறைவா இருக்கு அப்படின்னு அர்த்தம். Okay. Then this time these are the membranes of thylakoid. இந்த இடத்துல நான் தெளிவா உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். தெளிவா நம்ம இங்க புரிஞ்சுக்கணும். This is the chloroplast. This is the chloroplast. Double membrane bound structure. Okay. இப்போ நான் ஒன்னு வரையறேன். This is a thylakoid. அதுக்கு மேல இன்னொரு thylakoid வரையறேன். அதுக்கு மேல இன்னொரு thylakoid. Stack of thylakoid நம்ம கிரானம் அப்படின்னு சொல்வோம். இன்னொரு thylakoid இது ஒரு கிரானம். இந்த மாதிரி நிறைய கிரானம் இருக்கு. ப்ளூரல்ல கிரானான்னு சொல்றோம். ஓகே. ஒரு கிரானத்துல இருக்க தைலகாய்டையும் கனெக்ட் பண்றது யாரு? ஸ்ட்ரோமா லேமல்லானா மெம்பரேன் தான் அர்த்தம். ஓகேங்களா? ஸ்ட்ரோமா லேமல்லா. சரி, இப்போ இந்த ஒரே ஒரு தைலகாய்டை நான் இப்போ ஜூம் பண்ண போறேன். ஒரே ஒரு தைலகாய்டு, குளோரோபிளாஸ்ட்ல தைலகாய்டை மட்டும் ஜூம் பண்றீங்க. இங்க தைலகாய்டுக்கு மெம்பரேன் இருக்கு. மெம்பரேன்னால தான் தைலகாய்டு கவர் பண்ணப்பட்டிருக்கு. ஓகேங்களா? ஸோ இந்த தைலகாய்டோட மெம்பரேன் தான் இங்க நமக்கு எதுக்கு ஹெல்ப் பண்ணுது? proton gradient form ஆகிறதுக்கு help பண்ண போகுது. membrane of thylakoid. Okay. There is one difference though. Here the proton accumulation is towards the inside of the membrane, that is the lumen. இங்க பாருங்க, தைலகாய்டு குளோரோபிளாஸ்ட். இதுல ஒரே ஒரு ஸ்ட்ரக்சர், ஒரு தைலகாய்டை பெருசா வரைஞ்சிருக்கேன். இந்த நடுவுல இருக்கிற எம்டி ஸ்பேஸுக்கு பேரு லியூமன். ஸோ இங்க புரோட்டான் அதிகரிக்க போறது எங்க? தைலகாய்டுக்கு உள் சைட்ல லியூமன்ல. ஓகேங்களா? பட் இது குளோரோபிளாஸ்ட்ல. ரெஸ்பிரேஷன் எங்க நடக்குது? பிளான்ட்ல செல்லுலார் ரெஸ்பிரேஷன், மைட்டோகாண்ட்ரியால. மறந்துடாதீங்க. Protons accumulate in the intermembrane space of the mitochondria when electrons move through the ETS, electron transport system. Respiration இருக்கு, photosynthesis இருக்கு. எலக்ட்ரான் டிரான்ஸ்போர்ட் ஆகிற அந்த ETSல எலக்ட்ரான் டிரான்ஸ்போர்ட் ஆகும்போது மைட்டோகாண்ட்ரியா. இப்போ மைட்டோகாண்ட்ரியாவோட ஸ்ட்ரக்சர் என்ன? இப்படி இருக்கும் மைட்டோகாண்ட்ரியா. ஓகேங்களா? இதுவும் டபுள் மெம்பரேன் பவுண்ட் ஸ்ட்ரக்சர் தான். மைட்டோகாண்ட்ரியாவும் டபுள் மெம்பரேன் பவுண்ட் ஸ்ட்ரக்சர் தான். சரி, இது அவுட்டர் மெம்பரேன், இது இன்னர் மெம்பரேன். இன்னர் மெம்பரேனுக்கும் அவுட்டர் மெம்பரேனுக்கும் இடையில இருக்கிறது இன்டர் மெம்பரேன் ஸ்பேஸ். சி, இங்க புரோட்டான் வந்து குளோரோபிளாஸ்ட்ல தைலகாய்டுக்குள்ள இருக்க லியூமனுக்குள்ள சேருது. கொஸ்டின் நீட்ல கேட்பாங்க. ரெஸ்பிரேஷன்ல மைட்டோகாண்ட்ரியால அவுட்டர் அண்ட் இன்னர் மெம்பரேனுக்கு இடையில வந்து இன்டர் மெம்பரேன் ஸ்பேஸ்ல வந்து புரோட்டான் அதிகரிக்குது. இந்த இடத்த நல்லா ஞாபகம் வச்சுங்க. ரெஸ்பிரேஷன்லயும் இது படிப்போம். அப்போ ஈஸியா ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு, புரிஞ்சுக்கிறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். சரி, நெக்ஸ்ட் சாப்டர் 14ல அது மைட்டோகாண்ட்ரியா பத்தி பார்த்துக்கலாம். Let us understand what causes the proton gradient across the membrane of thylakoid. ஓகே, thylakoid membrane. குளோரோபிளாஸ்ட் நம்ம photosynthesis தான் படிச்சிட்டு இருக்கோம். We need to consider again process that takes place during the activation of electrons and their transport to determine the steps that cause the proton gradient to develop. So proton gradient na lumenல protons ஓட எண்ணிக்கை அதிகமா இருக்கு. இங்க வெளியில இருக்க பார்ட் யாரு? ஸ்ட்ரோமா. தைலகாய்டுக்கு வெளியில யார் இருக்கா? ஸ்ட்ரோமா. தைலகாய்டுக்கு வெளியில இருக்கிற ஏரியா ஸ்ட்ரோமா. தைலகாய்டுக்கு
இமீடியட்டா வெளியில இருக்கிறது யாரு ஸ்ட்ரோமா டோன்ட் ஃபர்கெட் ஓகேங்களா சோ ஸ்ட்ரோமால கம்மி புரோட்டான்ஸ் lumen inside the thylakoid protons ஜாஸ்தி இந்த புரோட்டான்ஸ் வந்து தைலகாய்ட்ல அதிகரிக்கமாவும் ஸ்ட்ரோமால கம்மியாவும் இருக்கிறது தான் புரோட்டான் கிரேடியன்ட் அப்படிங்கிறோம் அந்த புரோட்டான் கிரேடியன்ட் டெவலப் ஆகிறதுக்கு இங்க ஆக்டிவேஷன் ஆஃப் எலக்ட்ரான்ல இருந்து டிரான்ஸ்போர்ட் ஆஃப் எலக்ட்ரான் வரைக்கும் எப்படி ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு அப்படிங்கறத பார்க்க போறோம் ஆக்டிவேஷன் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் அப்படிங்கிறது நதிங் பட் லைட் அப்சார்ப் பண்ணதும் ரியாக்ஷன் சென்டர் குளோரோஃபில் ஏல இருந்து எலக்ட்ரான் எக்ஸைட்டட் ஸ்டேட்டுக்கு போகுதுல ஆக்டிவேஷன் ஆஃப் எலக்ட்ரான் நான் சைக்ளிக் போட்டோபாஸ்போரிலேஷன்ல சைக்ளிக் போட்டோபாஸ்போரிலேஷன்ல படிச்சிருப்போம் பட் இங்க கெமியோஸ்மோட்டிக் ஹைபோதீசிஸ்ல நான் சைக்ளிக் மட்டும் ஞாபகம் வச்சுக்கங்க நான் இசட் ஸ்கீம் இருக்குல்ல அது ஓகே ஃபர்ஸ்ட் புரோட்டான் ஏன் அதிகரிக்கிறது புரோட்டான் லியூமனுக்குள்ள அதிகரிக்கிறதுக்கு ஃபர்ஸ்ட் ரீசன் splitting of the water molecule breakdown ஆகுது ஓகே takes place on the inner side of the membrane தைலகாய்டோட உள்ள இந்த சைடுல H2O split ஆகுது inner side of the membrane தைலகாய்டு membraneல H2O water split ஆகுது the protons or hydrogen ion ரெண்டு ஒண்ணுதான் புரோட்டான்னாலும் ஹைட்ரஜன் அயன்னாலும் ஒண்ணுதான் that are produced by the splitting of water accumulate within the lumen of the thylakoids இங்க பாருங்க இங்க இருக்குது வாட்டர் ஸ்பிளிட்டிங் காம்ப்ளெக்ஸ் இங்க இருக்கு so water split ஆகி ஆக்சிஜன் புரோட்டான் and எலக்ட்ரானா மாறுது எலக்ட்ரான் டிரான்ஸ்போர்ட் செயினுக்கு போயிடுது எலக்ட்ரான் டிரான்ஸ்போர்ட் செயினுக்கு போயிடுது இந்த PS2 வழியா புரோட்டான்ஸ் உள்ள இந்த லியூமன் இதுதான் லியூமனுக்குள்ள வந்து இந்த லியூமன் கொடுத்துட்டாங்க பாருங்க லியூமனுக்குள்ள வந்து புரோட்டான்ஸ் ஜாயிண்ட் ஆயிருது ஸோ புரோட்டான் ஃபர்ஸ்ட் லியூமனுக்குள்ள இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு காரணம் ஸ்பிளிட்டிங் ஆஃப் வாட்டருக்கு மேங்கனீஸ் அண்ட் குளோரின் வேணும்னு ஆல்ரெடி பார்த்தோம் இல்லையா இந்த வாட்டர் ஸ்பிளிட்டிங் காம்ப்ளெக்ஸ் ஸ்பிளிட்டிங் ஆஃப் வாட்டருக்கு மேங்கனீஸ் குளோரின் வேணும் அண்ட் சன்ஸ் லைட் எனர்ஜி வேணும் ஸோ வாட்டர் ஸ்பிளிட் ஆகுது ஆக்சிஜன் புரோட்டான் எலக்ட்ரான் வருது எலக்ட்ரான் டிரான்ஸ்போர்ட் செயினுக்கு போகுது புரோட்டான் உள்ள வந்துருச்சு லியூமனுக்குள்ள ஓகே ஃபர்ஸ்ட் புரோட்டான் எப்படி இன்க்ரீஸ் ஆகுதுன்னு பார்த்தாச்சு நெக்ஸ்ட் as electrons move through photosystem எத்தனை இருக்கு ரெண்டு இருக்கு photosystem 2 and photosystem 1 photosystem 2 இங்க ஃபர்ஸ்ட் photosystem 2 இங்க இருக்கு பாருங்க PS2 அங்க வந்து chlorophyll A 680 நானோமீட்டர் லைட் அப்சார்ப் பண்றதுனால அது P680 அப்படிங்கிறோம் PS1 இங்க இருக்கு பாருங்க இது 700 நானோமீட்டர் லைட்ட இங்க ரியாக்ஷன் சென்டர் chlorophyll A அப்சார்ப் பண்றதுனால இது P700 அப்படினு சொல்றோம் ஓகே சோ இங்க இருந்து எலக்ட்ரான் டிரான்ஸ்போர்ட் ஆகுது ஓகேயா சரி photosystem வழியா போகுது This happens because of the primary acceptor of electron which is located towards the outer side of the membrane. Step by step பார்த்துக்குங்க primary electron acceptor membraneக்கு வெளியில இருக்கு okay outsideல இருக்கு outer side of the membraneல இருக்கு transfers its electrons not to electron carrier but to hydrogen carrier. Hence this molecule removes a proton from the stroma while transporting an electron. இங்க நல்லா கவனிங்க இங்க hydrogen carrier யாருன்னா பிளாஸ்டோகுயினோன் இதை வந்து PQ அப்படின்னு நீங்க சொல்லுவாங்க இப்போ எலக்ட்ரான்ஸ் பிளாஸ்டோகுயினோனுக்கு வருது பிளாஸ்டோகுயினோன் இஸ் a proton carrier hydrogen carrier not electron carrier அப்ப இந்த பிளாஸ்டோகுயினோன் ஒரு எலக்ட்ரானை அக்செப்ட் பண்ணும்போது என்ன பண்ணும் ஸ்ட்ரோமா ரீஜன்ல இருந்து ஒரு புரோட்டானை உள்ள வாங்கி ரெடியூஸ்ட் ஃபார்முக்கு போயிடுது PQH ஆயிடுது ஓகேங்களா இப்போ இந்த பிளாஸ்டோகுயினோன் வந்து எலக்ட்ரான்ஸை எலக்ட்ரான் கேரியருக்கு கொடுத்துரும் புரோட்டான்ஸை தைலகாய்டோட லியூமனுக்குள்ள அனுப்பிடும் இப்போ ரெண்டாவது ரீசன் எப்படி வந்து புரோட்டான் லியூமனுக்குள்ள இன்க்ரீஸ் ஆகுது அப்படிங்கிறது தெரிஞ்சு போச்சு ஃபர்ஸ்ட் ரீசன் ஸ்பிளிட்டிங் ஆஃப் வாட்டர் செகண்ட் ரீசன் புரோட்டான் கேரியருக்கு எலக்ட்ரான் போகும்போது அது ஸ்ட்ரோமாலேருந்து ஒரு புரோட்டானை உள்ளே இழுத்துக்கும் எலக்ட்ரான் வரும்போது எலக்ட்ரான் கேரியர் சைட்டோக்ரோம் B6F காம்ப்ளெக்ஸ் எலக்ட்ரான் கேரியர் கொடுத்துட்டு புரோட்டானை லியூமனுக்கு கொடுத்துருது உள்ள கொடுத்துருது மறந்துடாதீங்க when this molecule passes பிளாஸ்டோகுயினோன் ஓகேங்களா passes on its electron to the electron carrier that is cytochrome B6F on the inner side of the membrane the proton is released into inner side or the lumen side of the membrane so electron inner side la கொடுக்குது and proton inner side la உள்ள அனுப்பி விட்டுருது that's it so stroma ல இருந்து ஒரு proton எடுத்து உள்ள இழுத்து lumen குள்ள விட்டுருச்சு பிளாஸ்டோகுயினோன் ஓகே இப்போ உள்ள proton ரெண்டு ரீசன்னால இன்க்ரீஸ் ஆயிடுச்சு நெக்ஸ்ட் இப்போ புரோட்டான் உள்ள வர போறது இல்ல வெளியே இருக்கிற ஒரு ஆள் புரோட்டானை குறைக்க போறாரு டிக்ரீஸ் பண்ண போறாரு பாருங்க the NADP reductase enzyme is located on the stroma side of the membrane இதெல்லாம் எந்த சைடுல இருக்கு பாத்துக்குங்க நீட் क्वेश्चनல கேட்பாங்க along with electrons
that comes from the acceptor of electron of ps1, protons are necessary for reduction of NADP plus to NADPH plus H plus. These protons are also removed from the stroma. இப்போ நல்லா கவனிங்க, இந்த இடத்துல நான் உங்களுக்கு சொல்றேன் இந்த மூணாவது பாயிண்ட். NADP reductase outside of the membraneல இருக்கு. ஓகேங்களா? இந்த NADP reductase என்சைம்க்கு எலக்ட்ரான் PS2 ல இருந்து வந்து பிளாஸ்டோகுயினோன் வழியா வந்து சைட்டோக்ரோம் B6F வழியா வந்து and then பிளாஸ்டோசயனின் வழியா வந்து PS1 க்கு வந்து then இந்த NADP க்கு வருது. NADP க்கு எலக்ட்ரான் வரும்போது அது ரெடியூஸ் பண்றதுக்கு ஹைட்ரஜன் வேணும். ஹைட்ரஜன் இந்த NADP எங்க இருந்து எடுக்குது? வெளியில ஸ்ட்ரோமா இருக்குன்னு சொன்னோமா, தைலகாய்டுக்கு வெளியில இந்த ஸ்ட்ரோமால இருந்து இருக்கக்கூடிய புரோட்டான்ஸை இது எடுத்து ரெடியூஸ் ஆயிடுது NADPH. அப்போ ஸ்ட்ரோமால இருக்க புரோட்டானை NADP குறைக்குது. சி ஸ்பிளிட்டிங் ஆஃப் வாட்டர் மாலிக்யூல் உள்ள புரோட்டானை இன்க்ரீஸ் பண்ணுது. பிளாஸ்டோகுயினோன் அது எலக்ட்ரான் கேரியர் கிடையாது, புரோட்டான் கேரியர். அப்போ எலக்ட்ரான் அதுக்கு போகும்போது ஸ்ட்ரோமாலேருந்து ஒரு புரோட்டானை உள்ளே இழுத்துக்குது சமநிலையில் இருக்கிறதுக்கு. எலக்ட்ரான் கேரியருக்கு கொடுத்துட்டு புரோட்டானை உள்ளே கொடுத்துருது. புரோட்டான் இன்க்ரீஸ் ஆகுது, ரெண்டாவது ரீசன். மூணாவது NADP ஸ்ட்ரோமாலேருந்து ஹைட்ரஜனை எடுத்துக்கிட்டு புரோட்டானை எடுத்துக்கிட்டு NADPH ரெடியூஸ் ஆகுது, புரோட்டானை வெளியில் குறைக்குது. இங்கே உள்ள இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு ரெண்டு ரீசன், வெளியில் குறைக்கிறதுக்கு ஒரு ஆள் இருக்கிறாரு. அப்போ ஸ்ட்ரோமாவில் ஆட்டோமேட்டிக்காக லியூமனை விட, அதாவது தைலகாய்டோட இன்னர் சைடை விட ஸ்ட்ரோமால புரோட்டானோட அளவு குறைஞ்சு போயிடும். லியூமனுக்குள்ள புரோட்டானோட அளவு ஜாஸ்தியாக இருக்கும், மறக்காதீங்க. Hence, within the chloroplast, protons in the stroma decrease in number, while in the lumen there is accumulation of protons. This creates proton gradient. So, lumen kulla proton ஜாஸ்தி ஆயிடுச்சு, ஸ்ட்ரோமால குறைஞ்சு போயிடுச்சு. lumen குள்ள ஜாஸ்தி, ஸ்ட்ரோமால கம்மி. proton gradient வந்துருச்சு. அதிகம் ஒரு இடத்தில் அதிகம், இன்னொரு இடத்தில் குறைவு. அதுக்கு பேர் gradient. Okay. So, gradient across the thylakoid membrane as well as measurable decrease in pH in the lumen. So, lumen குள்ள protons அதிகமாகும் போது pH less ஆயிடுது, decrease ஆகுது. நீட் கொஸ்டின் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. சரி, why are we so interested in the proton gradient? புரோட்டான் கிரேடியன்ட் எந்த இடத்துல அதிகமாக இருந்தால் என்ன, எந்த இடத்துல குறைவாக இருந்தால் என்ன, இதை நம்ம ஏன் அவ்வளோ இன்ட்ரெஸ்டாக பார்க்குறோம்? ஹியூமன்ஸ் ஆர் இன்ட்ரெஸ்டட் இன் லாபம். நமக்கு லாபம் ஏதாவது வருதா, நமக்கு என்ன ப்ராஃபிட் அப்படிங்கிறது தான். ஸோ இந்த புரோட்டான் கிரேடியன்ட் தான் நமக்கு ஏடிபி சிந்தசிஸ்க்கு ஹெல்ப் பண்ண போகுது. ஓகே, this gradient is important because it is the breakdown of this gradient that leads to the synthesis of ATP. இந்த gradient break down பண்ணணும். என்ன break down பண்ணணும்? Gradientனா என்ன? ஒரு சைடில் ஜாஸ்தி, இன்னொரு சைடில் குறைவு. ரெண்டு இடத்துலையும் சமமான அளவு ஆக்குனா gradient break ஆயிடுச்சு. ரெண்டு இடத்துலையும் சம அளவு வந்துச்சுன்னா, புரோட்டான் உள்ள அதிகமாக இருக்குது, இப்போ புரோட்டான் லியூமனுக்குள்ளேருந்து ஸ்ட்ரோமாவுக்கு வெளியே வர ஆரம்பிச்சதுன்னா கிரேடியன்ட் குறைஞ்சிரும், கிரேட் குறைஞ்சிரும், ரெண்டு ஈக்குவல் ஆயிருவாங்க, ஈக்குலிபிரியம் வந்துடும். கிரேடியன்ட் பிரேக் ஆனால் அப்போ புரோட்டான்ஸ் வெளியே வரும்போது ஏடிபி சிந்தசிஸ் நடக்கும். ஓகேங்களா? த கிரேடியன்ட் இஸ் broken down due to the movement of protons across the membrane to stroma. மெம்பரேனில் லியூமன்லேருந்து மெம்பரேன் வழியாக ஸ்ட்ரோமாவுக்கு புரோட்டான் வெளியே வரும்போது கிரேடியன்ட் பிரேக் டவுன் ஆகுது through the transmembrane channel of CF0 of the ATP synthase. CF0 வெளியே வரைய போகுது. ஒன்றும் இல்லை, F0 சொல்லலாம், F1 காம்ப்ளெக்ஸ்னு சொல்லுவாங்க. இதை வந்து நம்ம என்ன சொல்வோம்? ஏடிபி சிந்தேஸ் என்சைம்னு சொல்வோம். இங்கே ஏன் வந்து ப்ரீஃபிக்ஸில் CF0 CF1 கொடுக்குறாங்கன்னா, இந்த மைட்டோகாண்ட்ரியாலையும் F0 F1 காம்ப்ளெக்ஸ் இருக்கும், அதுக்கும் இதுக்கும் டிஃப்ரென்ஸ் தெரியணும். ப்ரீஃபிக்ஸில் C போட்டால் குளோரோபிளாஸ்ட்னு அர்த்தம், அவ்வளோதான், ஞாபகம் வச்சுக்கோங்க. The ATP synthase enzyme consists of two parts. One called CF0 is embedded in the thylakoid membrane and forms a transmembrane channel. அது வழியாக தான் புரோட்டான் வெளியே வரப்போகுது. That carries out facilitated diffusion. Facilitated diffusion னா ஒரு புரோட்டீன் சேனல் வழியாக புரோட்டான்ஸ் வெளியே வரும், ஆனால் மெம்பரேன் வழியாக வெளியே வராது, புரோட்டீன் சேனல் வழியாக வரும். ஆனால் ஏடிபி யூஸ் பண்ணாது, எனர்ஜி யூஸ் பண்ணாது. அதான் ஃபெசிலிட்டேட்டட் டிஃப்யூஷன். ஸோ ஃபெசிலிட்டேட்டட் டிஃப்யூஷன் ஆஃப் புரோட்டான் அக்ராஸ் த மெம்பரேன். இந்த இடத்துல தெளிவாக பார்த்துக்கணும். ஸோ இங்கே தான் CF0 இருக்குது, இந்த க்ரீன் கலரில் ஒரு பாக்ஸ் மாதிரி வரைஞ்சிருக்காங்க. இது மெம்பரேனில் எம்படடாக இருக்குது. இது நீட்டில் கொஷின் கேட்பாங்க, பார்த்துக்குங்க. இந்த CF0 வழியாக புரோட்டான்ஸ் ஃபெசிலிட்டேட்டட் டிஃப்யூஷன் வழியாக உள்ளேருந்து வெளியே வருது. தென் இது ஒன் பார்ட் ஏடிபி சிந்தேஸ்க்கு. ஏடிபி சிந்தேஸோட இன்னொரு பார்ட் இருக்குது, அவங்க CF1. ஓகே, இப்போ பாருங்கள்,
The other portion is called CF1 and that protrudes on the outer surface of the thylakoid membrane on the side that faces the stroma. So stroma side la அது வந்து வெளிநோக்கி நீண்டுகிட்டு இருக்கு. protrudeனா நீண்டு வெளிநோக்கி இருக்கு அப்படினு அர்த்தம். யாரு CF1. ஓகேங்களா? சரி. The breakdown of the gradient நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். breakdown of the gradientனா lumen குள்ள high concentration of proton, stroma ல low concentration of proton. அப்ப proton வெளியே வருது அப்படின்னா சமநிலையை அடையறதுக்கு ஈக்குலிபிரியத்தை அடைய முயற்சி செய்தப்போ gradient break down ஆகுது. இந்த இடத்துல இன்னொரு விஷயம் தெளிவா சொல்லிடுறேன். இந்த பிங்க் கலர்ல தைலகாய்டு மெம்பரேன் இருக்குல்ல, இந்த மெம்பரேன் வழியா புரோட்டான் வர முடியாது. இந்த CF0F1 அப்படிங்கிற புரோட்டீன் சேனல் வழியா மட்டும் தான் புரோட்டான் வர முடியும். அதை நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். ஓகே. Then the breakdown of the gradient provides enough energy to cause conformational change in the CF1 particle of the ATP synthase, which makes the enzyme synthesis several molecules of energy packed ATP. இங்க conformational change enzyme ல படிச்சிருப்போம். ATP synthase is an enzyme. ATP synthase enzyme ஓட substrate போய் bind ஆயிருச்சுனா conformational change. இங்க substrate யாரு? ADP. substrate யாரு? ADP protons இவங்கலாம். So இந்த ATP synthesis நடக்கிறதுக்கு சிந்தேஸ்ல ADP போய் பைண்ட் ஆகும். தென் இன்ஆர்கானிக் பாஸ்பேட்டோட சேர்ந்து ATP சிந்தசிஸ் ஆகுது. அதுக்கு யார் வேணும்? எனர்ஜி வேணும். இந்த ADP இன்ஆர்கானிக் பாஸ்பேட்டோட சேர்ந்து ATP சிந்தசிஸ் ஆகிறதுக்கு எனர்ஜி வேணும். அந்த எனர்ஜி யார் கொடுக்குறா? இந்த புரோட்டான்ஸ் வந்து CF0 CF1 வழியா அப்படியே பாஸ் பண்ணி வரும்போது புரோட்டான்ஸ் எனர்ஜியை ரிலீஸ் பண்ணிக்கிட்டே வருவாங்க. அப்படி ரிலீஸ் பண்ணிக்கிட்டே வரும்போது அந்த எனர்ஜியை யூஸ் பண்ணி ADP இன்ஆர்கானிக் பாஸ்பேட்டோட சேர்ந்து ATPயை ப்ரொடியூஸ் பண்ணுது. அண்ட் அந்த என்சைம் CF1 யாரு? ATP சிந்தேஸ் என்சைம் தான் அதுக்கு ஹெல்ப் பண்ணுது. கன்ஃபர்மேஷனல் சேஞ்சஸ் அப்படிங்கிறது என்சைம் பிளஸ் சப்ஸ்ட்ரேட் கம்பைன்ட் ஆகிறது. சப்ஸ்ட்ரேட் ADPனா அண்ட் இன்ஆர்கானிக் பாஸ்பேட்னா இங்கே என்சைம் CF0F1 F1ஓட போய் ADP சேரும்போது கன்ஃபர்மேஷனல் சேஞ்ச் நடந்துருது. கூட்டணி அமைச்சிட்டாங்க. ஓகே. கெமியோஸ்மாசிஸ் ரெக்வயர்ஸ் எ மெம்பரேன். ஃபர்ஸ்ட் கெமியோஸ்மாட்டிக் ஹைபோதேசிஸ்க்கு என்னெல்லாம் வேணும்? கெமியோஸ்மாசிஸ்க்கு ஒரு மெம்பரேன் வேணும். தைலகாய்டு மெம்பரேன் அந்த பிங்க் கலர்ல வரைஞ்சிருக்காங்கல்ல, தைலகாய்டு மெம்பரேன் இருக்கு. ஸோ திஸ் இஸ் த மெம்பரேன், தைலகாய்டு மெம்பரேன். ஓகேங்களா? மெம்பரேன் வேணும். நெக்ஸ்ட் என்ன வேணும்னு பாருங்க. எ புரோட்டான் பம்ப். புரோட்டான் பம்ப் யாரு சார்? புரோட்டானை உள்ள இழுத்து விடுறது. சைட்டோக்ரோம் BF6 புரோட்டான் பம்ப். எப்படி? இந்த PQH இருந்து ஹைட்ரஜனை உள்ள அனுப்புறது யாரு? இந்த புரோட்டான் பம்ப். ஒரு புரோட்டான் பம்ப் வேணும், உள்ள புரோட்டானை அனுப்புறவர். எ புரோட்டான் கிரேடியன்ட் அல்டிமேட்டா ஸ்பிளிட்டிங் ஆஃப் வாட்டர் மாலிக்யூல்னாலையும் அண்ட் அந்த பிளாஸ்டோகுயினோன்கிற அந்த எலக்ட்ரான் ஹைட்ரஜன் கேரியருக்கு எலக்ட்ரான் போறதுனால அது ஸ்ட்ரோமாலேருந்து ஒரு ஹைட்ரஜனை எடுத்து உள்ள விடுறதுக்கு ஹெல்ப் பண்றதுனாலையும் உள்ள என்ன ஆகுது? நமக்கு லியூமன்ல ஹைட்ரஜனோட அளவு, புரோட்டானோட அளவு இன்க்ரீஸ் ஆகுது. ஸோ புரோட்டான் கிரேடியன்ட் வந்துடுது. ஒரு இடத்துல ஜாஸ்தி இன்னொரு இடத்துல கம்மினா கிரேடியன்ட் அப்படிம்பாங்க. அண்ட் ATP சிந்தேஸ் என்சைம் இது 3 புரோட்டான் கிரேடியன்ட் 3வது. 4வது ATP சிந்தேஸ் என்சைம் எங்க இருக்கு? திஸ் இஸ் CF0 அண்ட் CF1. இதுதான் ATP சிந்தேஸ் என்சைம். ATP சிந்தேஸ் என்சைம் CF0 மெம்பரேன்ல பவுண்டடா இருக்கு. CF1 protrude to stroma region. ஓகேங்களா? சரி. Energy is used to pump protons across a membrane to create a gradient or high concentration of proton within the thylakoid lumen. Thylakoid lumenல புரோட்டானோட அளவை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு எனர்ஜி யூஸ் ஆகுது. ஓகே. ATP சிந்தேஸ் ஹேஸ் சேனல் தட் அலோஸ் டிஃப்யூஷன். டிஃப்யூஷன் இங்கே வந்துருச்சுனாலே உங்களுக்கு எனர்ஜி அங்கே யூஸ் ஆகலன்னு அர்த்தம். ஆஃப் புரோட்டான்ஸ் பேக் அக்ராஸ் மெம்பரேன். திஸ் ரிலீசஸ் இனஃப் எனர்ஜி டு ஆக்டிவேட் ATP சிந்தேஸ் என்சைம் தட் கேட்டலைஸ் த ஃபார்மேஷன் ஆஃப் ATP. இந்த லைனில் என்ன சொல்ல வராங்க இங்கே பாருங்க. இந்த புரோட்டான் பம்பு எனர்ஜியெல்லாம் யூஸ் பண்ணி புரோட்டானை உள்ளே இழுத்து விட்டுருச்சு. வாட்டர் ஸ்பிளிட்டிங் காம்ப்ளெக்ஸ், ஸ்பிளிட்டிங் ஆஃப் வாட்டர் புரோட்டானை உள்ளே விட்டுருச்சு. உள்ள புரோட்டானோட கான்சன்ட்ரேஷன் அதிகமாகிடுச்சு. ஸோ ஹை கான்சன்ட்ரேஷன்லேருந்து புரோட்டான் ATP சிந்தேஸ் வழியா CF0 CF1 வழியா வெளியே போகுது. இந்த புரோட்டான் வெளியே போகும்போது ATP சிந்தசிஸ்க்கு தேவையான எனர்ஜியை ரிலீஸ் பண்ணிக்கிட்டே புரோட்டான் வெளியே போகுது. ஸோ ADP இன்ஆர்கானிக் பாஸ்பேட்டோட சேர்ந்து ATP சிந்தசிஸ் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா? Along with the NADPH produced by the movement of electrons, the ATP will be used immediately in the biosynthetic reaction. Biosynthetic reaction na C3 cycle or Calvin கண்டுபிடிச்சதுனால அதுக்கு பேரு Calvin cycle
or dark reaction ஏன்னா லைட் இண்டிபெண்டன்ட் அப்படிங்கிறதுனால டார்க் ரியாக்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் எங்கே நடக்கும்னா ஸ்ட்ரோமா ரீஜனில் நடக்கும். ஸ்ட்ரோமா ரீஜனில் நடக்கும். ஓகேங்களா? பயோசிந்தட்டிக் ரியாக்ஷன் டேக்கிங்ஸ் பிளேஸ் இன் ஸ்ட்ரோமா. ஸோ C3 சைக்கிள், கால்வின் சைக்கிள், டார்க் ரியாக்ஷன் எல்லாம் ஒன்று தான். அதில் என்ன ஃபிக்ஸ் ஆகுது? கார்பன் டை ஆக்சைடு ஃபிக்ஸ் ஆகி சுகர்ஸ் ப்ரொடியூஸ் ஆகும். ஸோ ரெஸ்பான்சிபிள் ஃபார் ஃபிக்ஸிங் கார்பன் டை ஆக்சைடு அண்ட் சிந்தசிஸ் ஆஃப் சுகர்ஸ். இதுதான் நம்ம டார்க் ரியாக்ஷன் ஆர் டார்க் சைக்கிள். C3 cycle அது next part வீடியோவில் படிப்போம். where ATP and NADPH2 are used அப்படிங்கிறது. ஸோ திருப்பியும் இந்த chemiosmotic hypothesis பாருங்கள், NADPH ப்ரொடியூஸ் ஆகிடுச்சு, ATP ப்ரொடியூஸ் ஆகிடுச்சு. இது ரெண்டும் எங்கே யூஸ் ஆகுது? பயோசிந்தட்டிக் பாத்வே, தட் இஸ் C3 சைக்கிள், கால்வின் சைக்கிளில் பயன்பட போகுது. அது நெக்ஸ்ட் பார்ட் வீடியோவில் பார்க்கலாம். இந்த பார்ட் வீடியோவில் நம்ம chemiosmotic hypothesis படிச்சிருக்கோம். கண்டிப்பாக இது உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக், ஷேர், கமெண்ட் பண்ணுங்க. பயாலஜி சிம்பிளிஃபைட் தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பிகாஸ் your support is our strength. Thank you.